நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மெகா வெற்றி பெற அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகளையும் விடியா அரசு மக்களுக்கு செய்துள்ள துரோகங்களையும் மக்களுக்கு விளக்கும் வகையில் அனகாபுத்தூரில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அனகாபுத்தூரில் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப. தன்சிங் உள்ளிட்டோர் திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டனர். வீடு வீடாக மக்களை தேடிச் சென்று விடியா திமுக அரசு மக்களுக்கு செய்துள்ள துரோகங்களை எடுத்துக் கூறினர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் இருந்து தென்காசி வரை புதிய 4 வழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. திருமங்கலம் டி. கள்ளுப்பட்டி பகுதிகளில் புதிய 4 வழிச்சாலையை அகலப்படுத்தி சீரமைக்கும் பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வில் முக்கிய கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். அறந்தாங்கியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ஆலமரத்து முனீஸ்வரர் ஆலய பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற வடமாடு போட்டியில் 16 காளைகளும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். அறந்தாங்கி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக துணை செயலாளருமான SM ராஜநாயகம் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக சார்பில் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் உள்ளிட்ட 3000க்கும் மேற்பட்டோர் உற்சாகமாக கண்டுகளித்தனர். புரட்சித் தலைவியின் பிறந்தநாளையொட்டி சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன் தலைமையில் ஆலந்தூர் தொகுதி கிழக்கு பகுதி 166வது வட்டத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக சார்பில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை மாதவரம் தொகுதிக்குட்பட்ட ஆந்திரா பேருந்து நிலையம் அருகில் அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் சங்க பெயர் பலகையை முன்னாள் அமைச்சர்கள் ப. வளர்மதி, மாதவரம் மூர்த்தி ஆகியோர் திறந்து வைத்தனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் பேரறிஞர் அண்ணா தொழிற்சங்க பெயர் பலகை திறப்பு விழாவில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நாரணாபுரம் பகுதியில் அதிமுக மாணவரணி சார்பாக புரட்சித் தலைவி அம்மாவின் 76வது பிறந்தநாளையொட்டி மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றது. கபடி போட்டியில் திருச்சி, சென்னை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 86 அணிகள் பங்கேற்று விளையாடினர். இதில் முதல் பரிசு பெற்ற சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அணிக்கு 12,000 ரூபாய் ரொக்க பரிசும் வெற்றிக்கான கோப்பையும் வழங்கப்பட்டது. வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்துள்ள பட்டாபி நகரில் அதிமுக கழக கொடியேற்று விழா முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகிய சுமார் 50க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருவண்ணாமலை தண்டராம்பட்டு சாலையில் அமைந்துள்ள தேனிமலை பணிமனை முன்பு புரட்சித் தலைவி அம்மாவின் 76வது பிறந்த நாளையொட்டி கழக கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன. முன்னாள் அமைச்சர் S. ராமச்சந்திரன் மற்றும் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் ஆகியோர் கழக கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினர். நிகழ்வில் புரட்சித் தலைவர், புரட்சி தலைவி ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை RK நகரில் புரட்சித் தலைவி பிறந்த நாளையொட்டி கழக மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களுக்கு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் அரிசி, பருப்பு உள்ளிட்டவை அடங்கிய பெட்டகங்களை வழங்கினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சி மக்களை திசை திருப்பி ஏமாற்றும் அவல ஆட்சி என்று குற்றம் சாட்டினார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் கரகதஹள்ளி கிராமத்தில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். ஊராட்சி மன்ற தலைவர் முத்துவேல் தலைமையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் விழா நடைபெற்றது. அப்போது திமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் கழகத்தில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று திமுக நிறுத்திய அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த உள்ளதாக கூறினார். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மொரப்பாக்கம் பகுதியில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் வடக்கு ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் S. ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மரகத குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். சென்னை மதுரவாயலில் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளையொட்டி இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு
முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் ஹெல்மெட் வழங்கினார். ஏரிக்கரை பகுதியில் பகுதி கழக செயலாளர் தேவதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளருமான பெஞ்சமின் பங்கேற்று புரட்சித் தலைவி திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவச ஹெல்மெட் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை மயிலாப்பூர் அம்பேத்கர் பாலம் அருகே புரட்சித் தலைவியின் பிறந்தநாளையொட்டி வடக்கு பகுதி கழக செயலாளர் கணேஷ் பாபு தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் எம்பியும் கழக அம்மா பேரவை இணை செயலாளருமான ஜெயவர்தன், தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் MK அசோக் ஆகியோர் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கோனேரிக்குப்பம் ஊராட்சியில் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளையொட்டி மாவட்ட மாணவரணி செயலாளர் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V. சோமசுந்தரம் 1000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலை மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்காக அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளையொட்டி நகர செயலாளர் தலைமையில் விளாத்திக்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் முன்னிலையில் பெண்களுக்கு கோலப்போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.